இன்றைய நாள் இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு இனிப்பான நாள், இனிப்பான விருந்தை வந்துட்டு நம்ம சஞ்சு சராமரியா வெட்டி எரிஞ்சிட்டு அண்ட் டீம் இந்தியாவுக்கு ட்ராஃபியை வாங்கி கொடுத்துட்டாரு என்றே சொல்லாங்க. செமிஃபைனலில் மிகப்பெரிய இங்கிலாந்து டீமை அண்ட் உலகக்கோப்பை தொடரில் தோல்வியே சந்திக்காமல் லீக் சுற்றுலையும் சரி சூப்பர் எயிட்லையும் சரி தோல்வியவே வந்துட்டு பார்க்காமல் வந்துட்டு களமிறங்கினாங்க. இங்கிலாந்து பெரிய டீமாக வந்துட்டு இறங்கினாங்க. ஒரே நபர் தனி நபர் மட்டும் இறங்கி செய்யலைங்க. இந்திய டீமில் இருக்கும் 11 தலைகளும் எதிரணி வீரர்கள் தலையை வீசி எரிஞ்சிருக்காங்க, வெட்டி எரிஞ்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்துக்கு இறுதி அஞ்சலி நாள் என்றே சொல்லாங்க. அண்ட் இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு கதறி அழுதிட்டாங்க. தமிழில் சொல்லப்போனால் லோக்கலில் சொல்லுவான் இல்லையா, கதறி துடிச்சிட்டாயா, அந்த மாதிரி துடிச்சு கொலை பண்ணியிருக்காரு என்றே சொல்லாங்க. நம்ம சஞ்சு சாம்சன் வேற லெவல் இன்னிங்ஸ். சஞ்சு சாம்சன் உடம்புல சாமி பூந்துருச்சா இல்லை ஐபிஎல் வைப்பு பூந்துருச்சான்னு தெரியலங்க. வேற பரிமாணத்தில் வந்துட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. போன மேட்ச்சில் வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக இந்திய டீமோட மானத்தை காத்து அண்ட் செமிஃபைனலுக்கு வந்த காரணமே அவர் தாங்க. சஞ்சு அங்கே வந்துட்டு ஒரு பெரிய இன்னிங்ஸை வந்துட்டு விளையாண்டாரு 97. அந்த ஃபார்மை வந்துட்டு அப்படியே கன்டினியூ பண்ணி பேட் வந்துட்டு கன்னா மாறிச்சுங்க. கன்னா மாதிரி டம்மு 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 டம்முன்னு எல்லக்கூட்டுக்கு வந்துட்டு பவுண்டரியை விரட்டிக்கிட்டே இருந்தார். வீசுன்னு வீசினாரு. ஆர்ச்சர்லாம் நீ என்னடா ஆர்ச்சர், உன்னை நான் அர்ச்சனை பண்ணுறேன்னு அர்ச்சனை பண்ணிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அண்ட் இந்தியா வந்துட்டு செமிஃபைனலில் முதல் பேட் பண்ணாங்க. பாருங்க, நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு அலட்சியமாக ஒரு தவறு பண்ணிடக்கூடாது. அந்த தவறு வந்துட்டு தலைவிதியவே மாற்றி போட்டுரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதாங்க மாற்றி போட்டுது. சஞ்சு 15 ரன்ல இருக்கும்போது அழகாக ப்ரூக் கையில் வந்துட்டு கேட்ச் கொடுத்தாரு. அவன் புருக்குன்னு விட்டுட்டான். அண்டு அதில் இருந்து இங்கிலாண்டோட தலைவிதியே மாறிடுச்சு. தலையெழுத்தையே மாற்றி எழுதிட்டாருங்க நம்ம சஞ்சு சாம்சன். மிக பிரம்மாண்டமான இன்னிங்ஸ், பயங்கரவாதத்தனமாக விளையாண்டுக்கிட்டு இருக்காருங்க சஞ்சு சாம்சன். ஈவிரக்கமின்றி இறங்கி அடிக்கிறாருன்னு வைங்களா. 7 சிக்ஸர் வீசினாரு, 8 பவுண்டரி, 42 பந்தில் 89 ரன். ஒரு ஓப்பனர் பேட்ஸ்மேன் இப்படி ஒரு ஸ்டார்ட் கொடுக்கும்போது அடுத்து வந்த பேட்ஸ்மேன்கள் ரணகலமாக விளையாடுவாங்களா இல்லையா? அபிஷேக் சர்மா 9, இசான் கிசான் 39. அண்டர் ப்ரெஷர் கேமுங்க. இத்தனைக்கும் டாஸ் இங்கிலாந்துக்கு விழுந்தது. அண்ட் இங்கிலாந்து கொஞ்சம் முட்டாள்தனம் பண்ணிட்டானுங்க. இந்த மாதிரி அண்டர் ப்ரெஷர் கேம்ல டாஸ் விழுந்தா முதல்ல பேட் பண்ணணும். இவனுங்க வந்துட்டு நாங்கள் டார்கெட்டை பார்த்து சேஸ் பண்றோம்னு சொல்ல 253 ரன் அடிச்சு வச்சிருக்காங்க. நாக் அவுட் மேட்ச்ல வந்துட்டு 253 ரன் அடிச்ச முதல் அணி இந்திய டீம் தாங்க. தெரிவிக்க விட்டுருக்காங்க. 253 ரன் அடிக்கும்போது அவங்க உடல் மொழியிலேயே தோல்வி தெரிஞ்சிடும் இல்லையா உண்மையிலேயே. அண்டு இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு ஒரு சூப்பரான நிகழ்வு நடந்திருக்குங்க. இந்த நேரத்தில் இந்தியா வந்துட்டு ஜெயிச்சிருக்காங்க. இனிப்பான செய்தியை வந்துட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்துட்டு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு கூஸ் பம்பா எல்லாருக்குமே இருக்கும். அண்டு ஒரு ஸ்டார்ட் பண்ணி விட்டாரா சஞ்சு சாம்சன் 89 ரன் அடிக்க. இசான் கிசான் 39, டூபே 43, 25 பந்தில். ஏன்னா மும்பை வான்கடை மைதானம் வந்துட்டு ஃபிளாட் பிச்சு தான், பேட்டிங் பிச்சு தான். ஆனால் இந்த சூரியகுமார் யாதவும் அபிஷேக் சர்மாவும் என்ன பேட்டிங் பிச்சா இருந்தாலும் நாங்கள் அடிக்க மாட்டோம்டான்னு கங்கணம் கட்டிட்டு தெரியாங்க. கார்த்திக் பாண்டியா அடிச்சாருங்க. 2 சிக்ஸர் 3 பவுண்டரி. கன்னத்தில் வீசுன்னு வீசினாரு. 27 ரன்னு. திலக் வர்மா கரெக்டான ஆர்டருங்க. 6வது இடத்துல இறங்கினாரு. அவருக்கு உண்டான ஸ்லாட்டு 3 சிக்ஸர் 21 ரன் 7 பந்தில் விளாச. போதும்டா, எவ்வளோ ரன் தான் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னு தலையில் துண்டை போட்டாங்க என்றே சொல்லலாம். ஓவர் முடிஞ்சு போச்சு. 253 ரன் இமாலய ஸ்கோர். இந்த ஸ்கோரை பார்த்தவனே தோல்வி தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஆர்ச்சர்லாம் வந்துட்டு அவனை அர்ச்சனை பண்ணிட்டாங்க, உருகுலைத்து விட்டார்கள் என்றே சொல்லாங்க. 4 ஓவருக்கு 61 ரன் கொடுத்துருக்காரு. எந்த இங்கிலாந்து பேட்டர்ஸ் போட்டாலும் பாவங்க இந்த சாம்கரன் அந்த சுட்டி குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா வாயில் விரலை வச்சு அனுப்பிட்டாங்க என்றே சொல்லலாம் இந்திய பேட்டர்ஸ். 253 இதுலேயே அவங்களுக்கு மூச்சு முட்டி போயிடுச்சு என்றே சொல்லாங்க பில் சால்ட்டு. ஏன்னா அதிரடியாக விளையாண்டே ஆகணும். அந்த கட்டாயத்தில் வந்துட்டு இந்தியா தள்ளி விட்டதுனால வேற வழி இல்லாமல் காத்தவராய் சுத்துங்கிற மாதிரி சுத்துன்னு கட்டேசி வர கண்மூடித்தனமாக சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. போன பேட்ஸ்மேன்கள்லாம் இதை வந்துட்டு சாதகப்படுத்தினாங்க. ஹர்திக் பாண்டியா பில் சால்ட்டை 5 ரன்ல அவுட்டாக்க. ஜோஸ் பட்லர் வந்துட்டு டீசெண்டாக விளையாட. சக்கரவர்த்தி பந்த பம்பர மாதிரி சுற்றி ஆக்கரை இறக்கி விட்டாருங்க. அதுக்கப்புறம் ப்ரூக் இன்னைக்கு படுறா அப்படின்னு சொன்னால் ஃபெயில் ஆகி போயிடுச்சு. ஜஸ்பிரீத் பும்ரா வந்துட்டு 7 ரன்ல விக்கெட் எடுக்க. அந்த பெத்தல் தாங்க வேற லெவலில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தான். டாம் பேட்டனும் வேற லெவலில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அவங்களும் 8 ஓவருக்கு 100 ரன்னுக்கு மேலே அடிச்சிட்டாங்க. ஏடா ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்னு நினைக்கும் போதுதான் டெஃபினட்டாக ஜெயிச்சிருப்பாங்க. 200 ரன் நம்ம அடிச்சிருந்தோம்னா ஜெயிச்சிருப்பாங்க. டீம் ஸ்கோர் 253 போனோடனே எல்லாரும் அதிரடியாக அடிச்சே ஆகணும். அந்த கட்டாயத்தில் விளையாண்டதுனால அண்டு இந்திய பவுலர்ஸ் வந்துட்டு இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களை வீழ்த்தி விஸ்பரூமா டீம் இந்தியா வந்துட்டு ஃபைனல் சென்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இது ஒரு இனிப்பான நாள், இனிப்பான செய்தி என்றே சொல்லலாம். முதன் முறையாக 2 அணிகள் ஃபைனல் சந்திக்கிறாங்க.
நியூசிலாந்து வந்துட்டு இதுவரை ஃபைனல் சந்திச்சதே கிடையாதுங்க. முதன்முறையாக இந்தியாவோட சந்திக்கும் போது அண்டர் ப்ரெஷர் ஏற்படும். அந்த அண்டர் ப்ரெஷர் தாங்க ரசமணியரில் வந்துட்டு அண்டர்டேக்கரை ஜெயிக்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி இந்தியாவை ஜெயிக்க முடியாத சூழல் ஏற்படும் என்று இணையத்தில் இந்திய ஃபேன்ஸ் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அதே மாதிரி ஜெயிக்க முடியுமா? அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு கூஸ் பம்ப் ஆயிட்டாங்க. இந்த மேட்ச் நீங்கள் நொடிக்கு நொடி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். உணர்ச்சி வசப்பட்டு நம்ம பிசிசிஐ ஜெய்ஸா இருக்கார் இல்லையா, சேர்ல இருந்து கீழே விழுந்துட்டாருங்க. சஞ்சு சாம்சன் அடியை பார்த்துட்டு செம்ம என்ஜாயா கொண்டாடினாரு தன்னம்பிருந்து. அதே மாதிரி தோனி வந்துட்டு செம்ம என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ரோஹித் சர்மா செம்ம என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு சஞ்சு சாம்சனை ஓடி வந்து தோனியிலேருந்து கட்டி தழுவினாரு, செலிப்ரேட் பண்ணாரு. அண்ட் ஒரு கட்டம் மேலே போய் நம்ம ரோஹித் சர்மாலாம் தூக்கி கொண்டாடிட்டாரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. பண்டிகையை கொண்டாடுங்கள் கருமாறி, பண்டிகையை கொண்டாடுங்கள். இந்தியாவுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பண்டிகை நாள் என்பது குறிப்பிடத்தக்கது நண்பர்களே. ஓகே, அடுத்து டைரக்டா இன்னும் ஒரே ஒரு இலக்கு தான் இருக்கு, இறுதி இலக்கு. அந்த இறுதி இலக்குல நியூசிலாண்டை வீழ்த்தி இந்தியா அந்த 3வது முறையாக டிராஃபியை வின் பண்ணி அண்ட் இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய பரிசு 2026 கொடுப்பார்களா? உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன் நண்பர்களே. சந்தோஷமா கம்ப்ளீட் பண்றேன். நன்றி.